திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிபட்ட தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய இணைப்பில் இணைகிறார் சிபிஐயின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள். வணக்கம் திரு முத்தரசன், சொல்லுங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மே மாதம் 13ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது 3 கண்டெய்னர்களில் வந்த பணம் ஏறத்தாழ 570 கோடி ரூபாயை பிடிபட்டது. அது குறித்து யாருடைய பணம், யாருக்கு சொந்தமான பணம் என்பதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்தது. இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியது, மற்ற கட்சிகளும் கோரின. ஆனால் எந்த விதமான தெளிவான விளக்கங்களும் இல்லாத சூழலில் சென்னை உயர்நீதிமன்றம் திரு நண்பர் டி.கே. இளங்கோவன் அவர்கள் தொடர்ந்து இருக்கிற இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கத்தக்கது. இந்த விசாரணை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிய வேண்டும். ஒரு கால வரையறை செய்து விசாரணை செய்து இந்த பணம் யாருடைய பணம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். திரு முத்தரசன், இப்போ 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த விசாரணையுடைய போக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க திரு முத்தரசன்? இந்த உத்தரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இதை ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள்ளாக, ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதத்திற்குள்ளாக விசாரணை செய்து உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அந்த பணத்துல பலவேறு விதமான சந்தேகங்கள், குழப்பங்கள்லாம் இருக்குது. யாருடைய தனிப்பட்ட நபருடைய பணமா அல்லது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த பணமா என்பன போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. விசாரித்தால்தான் உண்மை வெளி தெரியும். ஆனால் இந்த இவ்வளவு காலம் நீடித்ததில் இருந்த இது ஒரு தவறான பணம் என்பது மட்டும் ஒரு நேர்மையான முறையில் செல்லுகின்ற பணம் அல்ல. ஏதோ ஒரு, அதாவது கருப்பு பணம் என்று சொல்லுவோமே, அதை போல இதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது என்பது மட்டும் இதுல தெரிய வருகிறது. இந்த சூழலில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது மிகச் சரியானது, வரவேற்கத்தக்கது. திரு முத்தரசன், ஏற்கனவே திமுக சார்பாக தொடர்ந்த வழக்குல சிபிஐ தரப்புல ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த 570 கோடி ரூபாய் பணம் குறித்து ரிசர்வ் வங்கி மற்றும் ஸ்டேட் வங்கியிடம் தகவல் பெற முடியும் அப்படின்னு சிபிஐ தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? சிபிஐ ஏற்கனவே சொன்ன அந்த பதில் கருத்து சரியான கருத்து அல்ல. இது ஒரு பணத்தை 570 கோடி சாதாரண தொகை இல்ல, பெரிய தொகை. பிடிபட்ட அடுத்த நிமிடமே அது ஒரு குறிப்பிட்ட வங்கியினுடைய பணம், அது எங்கள் வங்கியில் இருந்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அன்றைக்கே சொல்லி அந்த வண்டியை விடுவிச்சிருக்கலாம். ஆனா அது திரும்பவும் கோயம்புத்தூருக்கு எடுத்து சென்று பல தினங்கள் கழித்து பல்வேறு விதமான விளக்கங்களை எல்லாம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில சிபிஐ நீங்க பேங்க்ல கேட்டு, ரிசர்வ் பேங்க்ல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே சொன்ன கருத்து என்பது சரியல்ல. இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கொண்டிருக்கிற நிலைதான் மிக சரியானது. திரு முத்தரசன், இந்த ஒரு விசாரணைக்கு தமிழக அரசின் சார்பாக என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மடியில் கணம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும். மடியில் கணம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும்.